हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இப்போ பார்ட் 2ல இருக்கோம். நித்தியமுமே இப்படி உத்தாபன் சேவா, சந்தியா ஆரத்தி, சந்தியா போகு, சயன ஆரத்தி, சயன போகு, பீடா போகு, இதெல்லாத்தையும் சாயங்கால மத்தியானத்துக்கு மேலே இருக்கிற எல்லா பகவத் கைங்கரியத்தையும் லலித மாதுரிஜி இவர் பார்த்துப்பார். காலையில் லலித் கிஷோரிஜி, சாயங்காலம் லலித் மாதுரிஜி. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, சாயங்காலம் ஆயிடுத்துன்னா லலித் மாதுரிஜி இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுனால லலித் கிஷோரிஜி சாயங்காலம் ஆன உடனே யமுனை கரைக்கு போயிடுவார். முக்காவாசி கேசி காட்டு அந்த தட்டு தான் போவார். அங்கே நிறைய குஞ்சங்கள் இருக்கும் அந்த காலத்தில். அப்போது அங்கே போய் உட்காருவார். அது மேலுமே அது பரிக்கிரமா மார்க் வேற. அதனால் சேவார்த்திகள்லாம் வந்த வண்ணம் போன வண்ணம் இருந்துகிட்டே இருப்பா. யமுனா வேற பிரவாகமாக ஓடும். சுத்த சுகந்தமான நிர்மலமான ஜலம். அங்கேயே உட்காந்துட்டு அப்படியே அந்த லீலைகள் ஒன்றொன்னா அந்த லீலைகளை அப்படியே லீலா சிந்தனம் பண்ணிட்டு அதுலேயே மூழ்கி போயிடுவார். ரூப்சநாதனுடைய பద్ధதி தான் இது. ஸ்ரீ மகாபிரபு மஞ்சரி உபாசக், ராதாதாசிய பாவ உபாசன, ஸ்ரீ நிகுஞ்ச கோயில் மஞ்சரி கணங்கள் எப்படி சேவா பிராப்தி அவளுக்கெல்லாம் அப்படி ஆறதோ, சகிகள் கூட ஆச்சாரிய கணங்கள் கூட இப்படி சகிகளோடு இருக்கா மாதிரி, அந்த ஆச்சாரிய கணங்களோடு இருக்கா மாதிரி அந்த நிகுஞ்ச மஞ்சரி உபாசகரா அப்படி தன்னை நினச்சிண்டு அப்படியே அந்த பாவத்தில் அந்த உபாசனை அந்த லீலா சிந்தனத்தில் அப்படியே மூழ்கி போயிடுவார். சந்தியா காலத்தில் போனார்னா அதோட ராத்திரி 10 மணிக்கு தான் திரும்பி வருவார். அவர் தனியாக போயிட்டு தனியாக வந்துடுவார். பகலில் எழுதுறது, சாயங்காலம் இந்த சேவா சிந்தனம் எங்கே அந்த கேஷி காட் தட்டில் உட்காந்துண்டு. அப்புறம் மறுநாளைக்கு எந்த லீலா சேவானும் முதல் நாள் பூரா சாயங்காலம் போய் அங்கே உட்காந்துட்டு எந்த லீலாவை சிந்தனம் பண்ணி அதை அதையே நினச்சிட்டு இருந்தாரோ, மறுநாளைக்கு அது கீர்த்தனமாக பிரவகிக்கும் இவர்கிட்ட. அது எல்லாமே சேவா அபிலாஷா சம்பந்தப்பட்ட கீர்த்தனங்கள் தான் இவரோடது. இதில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கீர்த்தன் அடிக்கடி பாடிண்டே இருப்பாராம். அபிலாஷ் கிஷோரி மோரி தும்லாலன் சங்க முதுகு பிராஜோ மோயி கரோ முக் சந்திர சகோரி அபிலாஷ் கிஷோரி மோரி. அற்புதமான கீர்த்தன், ரொம்ப அழகாக இருக்குமா இந்த கீர்த்தனை. அவர் அப்படியே சொக்கி போய் பாடுவாராம் இந்த கீர்த்தனை. இதை அடிக்கடி இவர் பாடுற வழக்கமும் உண்டாம். சில சமயத்தில் யமுனக்கரையில் மணிக்கணக்காக ஆகிடும். ராத்திரியே இப்படியே கிருஷ்ண சிந்தனத்தில் அந்த ராத்திரி பூரா கூட அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்புறம் அவரை அழைச்சின்னு போகிறதுக்குன்னு அவருடைய சேவகர்கள் வருவா. அத்தனை லேட்டாக வந்தாவிட்டு அப்புறம் அவருக்கு அந்த பிரசாதம் சாப்பிட்றதுக்கு கூட மனசே இருக்காது. அதுக்கப்புறமா அவருடைய சகோதரர் இல்லை நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது அந்த சைன சேவா அந்த பிரசாதத்தை இவரை சாப்பிட வைப்பார். அப்புறமா அந்த 10 மணிக்கு மேலே இவன் அண்ணா தம்பி 2 பேரும் உட்காந்துட்டு நாம ஜபம் விடாமல் அப்படியே ராத்திரி 1 மணி வரைக்கும் நாம ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாளாம். ராத்திரி குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே இவ தூங்கவே மாட்டா. லலித் கிஷோரிஜி மகாராஜ் இவ்வளவு குணதமான், தனவான், சர்வத்திர எல்லா வித்தைகளுமே அவருக்கு தெரியும். நாட்டியம், கீதம், வாத்தியம், அப்படி எல்லாமே தெரியும். தனக்கு தெரிஞ்சது அத்தனையும் பேதம் பார்க்காம எல்லாருக்கும் அவர் சொல்லியும் கொடுப்பார். ஆனால் இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தும் அகம் கொஞ்சம் விடலை. ரொம்ப சரள சுபாவம் உடையவர் தான். சாதாரண தோத்தி துப்பட்டா தான் எப்போவுமே அணிஞ்சிப்பார். அந்த விரஜ ரஜ்ஜில் அவருக்கு அப்படி ஒரு நிஷ்டா.
அப்படி ஒரு நிஷ்டா. அதனாலேயே முதல் நாள் அங்க விட்டுட்டு வந்தாரே பாதுகை, அதுக்கப்புறம் அவர் எந்த காரணம் கொண்டும் திரும்பி பாதுகை அணியவே இல்ல. அப்புறம் விரஜத்த விட்டு என்னைக்குமே அவர் வெளியில போனதே கிடையாது. அப்போ வந்தா இல்லையா, அதுக்கப்புறமா அவ இங்கேருந்து விரஜத்த விட்டு வெளியில போவே இல்ல. லலித் மாதுரிஜி, லலித கிஷோரிஜி ஒரு அதிசய விஷயம். என்ன அப்படின்னா, இவ பிருந்தாவனத்துக்குள்ள மலமூத்திர விசர்ஜனம் பண்ணவே மாட்டா. கேட்டா இது வந்து ரொம்ப சின்மயமான பூமி. இங்க எப்படி இதெல்லாம் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா கூட இருக்கும் உங்களுக்கெல்லாம். அந்த காலத்துல எப்படின்னா, அந்த ஆக்ரா மண்ணுனால செய்யப்பட்ட மண் பாண்டங்கள், அந்த கூஜா ஜாடி மாரி இருக்கும் ஹைட்டா. அது வந்து கிட்டத்தட்ட 6 அடி, 7 அடி உயரம் இருக்கும். மலமூத்திர விசர்ஜனம் பண்ண பிறகு என்ன பண்ணுவான்னா, அதுல அப்படியே எடுத்துன்னு போய் கொட்டிடுவா. அதுக்கப்புறமா அது ரொம்பி போன உடனே அத எடுத்துட்டு போய் அப்படியே அந்த பிருந்தாவனத்துல அந்த பிரஜ எல்லைக்கு வெளியில தான் எடுத்துன்னு போய் அதை எறிவா அந்த சேவகர்கள். மகா ரசிக மகா புருஷர்கள் இவா. இப்படி ஒரு விரஜ நிஷ்டை இவாளுக்கு, க்ஷேத்திர நிஷ்டை அவளுக்கு அப்படி இருந்தது. அதே போல இந்த சகோதரர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தமும் உண்டு. அது என்ன அப்படின்னா, யார் முதல்ல பகவத் சரணம் அடைஞ்சுறாளோ, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சரீரத்த தூக்கிண்டு போய் அப்படியே யமுனையில எறியக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சரீரத்த அப்படியே இந்த பிருந்தாவன தெருக்கள்ல பூரா இந்த சரீரம் வந்து அந்த பூமியில தொடுறா மாரி இருக்கணும். அந்த சரீரம் அந்த பூமியில இவ நமஸ்காரம் பண்றா மாரி இருக்கணும் அதுவும். எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு துணியினால இழுத்து கட்டி, அது அப்படியே தர 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 தரன்னு அந்த சரீரத்த அப்படியே அந்த விரஜ பூமியில இழுத்துண்டு போணும். அப்பேற்பட்ட அவருக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு விரஜ நிஷ்ட அவளுக்கு. இப்படி ஒரு பாவனா. அதே போல திலக்க தாரணமும் அப்படிதான். ரஜ வச்சு தான் அவ வச்சுப்பா. ஏன் இப்படி இத மட்டும் தான் வச்சுப்பேளா? கோபிச்சந்திரன் வச்சுக்க மாட்டேளா? அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவ சொல்வா, இது வந்து சாக்ஷாத் பிரியா பிரீத்தமுடைய பாத தூளி இல்லையா? அதனால இதுதான் என்னுடைய நெத்தியில இருக்கிற கெட்ட எழுத்துக்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை இதுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்பா. அதே மாரி அவளுடைய பிரசாத நிஷ்டா, அதுவும் அற்புதமா இருக்கும் கேட்கறதுக்கு. அ அதாவது என்ன பண்ணுவா அப்படின்னா, இலையில பிரசாதம் சாப்பிட்றா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவா, சாப்பிட்டாப்ட்டு அந்த இலைக்கு உள்ள அந்த மந்தார இலை வச்சு தச்சிருப்பா இல்லையா? அந்த இலைக்குள்ள எங்கேயாவது அந்த பிரசாதம் ஒட்டின்னு இருக்க போறதே அப்படின்றதுனால, சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவா, அந்த இலைய அலம்பிடுவா. அலம்பிட்டு அத பிழிஞ்சு அந்த தண்ணிய குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த இலைய தூக்கி எறிவா. அப்பேற்பட்ட பிரசாத நிஷ்டா இவளுக்கு. இதெல்லாம் இந்த மகாராஜ் சொல்றார். நான் இதெல்லாத்தையும் உங்களுக்கு இப்ப எடுத்து சொல்றதோட நோக்கம் என்ன அப்டின்னா, யதார்த்த பஜனானந்த பக்தர்கள் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் மனசுல வாங்கிக்கும்போது, ஒரு ஸ்ரத்த அந்த பிருந்தாவன அந்த பிருந்தாவன பிரசாதம் இதிலெல்லாம் ஏற்பட்டு, அந்த நிஷ்டா ஒரு சாதகனுக்கு ஏற்படுமே! அதனால தான் இது எல்லாத்தையும் இந்த பிரசாத நிஷ்டா, ரஜ நிஷ்டா இது எல்லாத்தையும் நான் இப்படி எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்றார். விரஜவாசிகள் மேல இருக்கிற ஒரு நிஷ்டா அது சொல்லி மாளாது. சேவா நிஷ்டா இப்படி எல்லாத்துலேயும் அவளுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் கவனிச்சு 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 பண்ணுவா. இதோட பரிணாமம் என்ன ஆகும் இப்படிலாம் நிஷ்டை இருந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அப்படின்னா, பிரியா பிரீத்தம் கிட்டேருந்து நம்மளுக்கு பலதரமான அனுபவங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். சாக்ஷாத் கௌராங்கரை ஆசிரயித்ததனுடைய பரம பலன் இவாளுக்கு இப்படி ஒரு நிஷ்டா ஏற்பட்டது. சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணனே அந்த ராதா பிரேமைய ஆஸ்வாதனம் பண்ணத்தானே அவர் வந்து கௌராங்கரா வந்து அவதரிச்சவர். அந்த ராதா தாசி பாவம், அந்த மஞ்சரி பாவம் ஜெகத்துக்கு யார் கொடுத்தது முதல்ல அப்படின்னா நம்ம கௌராங்க மகாபிரபு தான் இதை நம்மளுக்கெல்லாம் வழங்கினார். இப்ப பூரா உலகத்தையும் ராதா கிருஷ்ண யுகுலமாக பாவிக்கிறார் இந்த சகோதரர்கள். இப்போ மஞ்சரி பாவத்துல இவருடைய ஒரு கீர்த்தன் ரொம்ப பிரசித்தமான கீர்த்தன். ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த கீர்த்தன். மதாசி
अपनी राधा की करत गवासी जो रुचि रुचि भावत सूते वचन न बोलत स्वप्न में मैं दासी अपनी राधा की. இந்த சேவா சௌபாகியம் இவாளுக்கு பிராப்தமாகி அந்த அபிமானத்திலேயே அந்த பிரியாஜியினுடைய புகழ பாடுவேன். ஸ்ரீஜி நிஷ்டா அப்படி ஒரு சாதனா அவஸ்தை இவாளுக்குள்ள பாருங்க. அப்படியே அந்த சாதனாலேயும் ஒரு அவஸ்தைப்படுவா இவா. லலித் கிஷோரிக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருந்ததுன்றது நம்ம ஏற்கனவே தெரிவித்தோம். அவனுடைய பேரும் கமல் கிஷோர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவளோட சேர்ந்து தான் இவா பிருந்தாவனத்தில் இப்போ இருந்துன்னு இருக்கா. லலித் மாதுரிஜியான திருமணமே பண்ணிக்கல. பிருந்தாவன் வந்தாவட்டு இந்த 5 வயசு கமல் கிஷோர் ஒரு நாள் ஒரு சாதாரண ஜுரம்தான் அடிச்சுது, அவன் பகவத் சரணத்தை அடைஞ்சிட்டான். பக்தருக்கு மகாபுருஷாளுக்கெல்லாம் இப்படி கஷ்டம் வருதே, அதிலும் அவளுக்கு இந்த வம்சத்துக்கே இவன் ஒருத்தந்தான், ஒரே புத்திரன்தான். அதுலேயும் இது அகஸ்மாத் பகவத் சரணத்தை அடைஞ்சிட்டான். இப்போ லலித் கிஷோரிஜி கிரகஸ்த தர்மத்துலேயும் இல்லை, வைஷ்ணவ சம்பந்தம் தான் கணவன் மனைவிக்குள்ளேயே. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, கமல் கிஷோர்ஜி பகவத் சரணத்தை அடைஞ்சிட்டார் அப்படின்னவனே லலித் கிஷோரிஜி பெரிய உற்சவம் எடுத்து கொண்டாடினார். இன்றைக்கும் போயினா நம்ம அங்கே தரிசனம் பண்ணலாம். இந்த லலித் கிஷோரிஜி சமாதி பக்கத்துலேயே கமல் கிஷோரிஜியுடைய சமாதியும் இருக்குது. மகாபுருஷர்கள்லாம் தன்னுடைய தேகத்தை விட்டால் எப்படி பெரிய உற்சவம் கொண்டாடுறாளோ அதை மாதிரி ஒரு பெரிய உற்சவம் இந்த கமல் கிஷோரிஜிக்காக இவர் கொண்டாடுறார். ஸ்ரீமத் பாகவதம் வச்சிட்டார், பெரிய பெரிய விருந்துகள், பண்டாராக்கள், அதுக்கப்புறம் ராசலீலா மகோத்சவம் பெரிய அளவில், அதுக்கப்புறமா கோசம்ரக்ஷணம், அகண்ட நாம பஜனை, நகர சங்கீர்த்தன் எல்லாம் வைபவமாக நடத்துகிறார் அந்த குழந்தைக்காக வேண்டி. அந்த குழந்தையும் ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு தான் ஆறுது. அந்த விரஜத்தில் இருக்கிறவாள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா, இது என்னது இது, ஒரு 5 வயசு குழந்தைக்காக இப்படிலாம் நடத்துவாளா என்ன, அதுவும் அவன் அப்பா பாருங்க எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஊராரெல்லாம் கூடி கூடி பேசினான். அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், தைரியமாக இவர் வந்தார். லலித் கிஷோரிஜி மகாராஜ் கிட்ட பார்த்துட்டு, மகாராஜ் எனக்கு ஒன்று கேட்கணும் உங்ககிட்ட. எனக்கு கேட்கலாமே, தைரியமாக கேட்கலாமே, என்ன வேணால் கேளுங்க. இல்லை, ஊராரெலாம் கிச்சு முச்சுன்னு பேசிக்கிறா, ஏதோ ஒரு 100 வருஷம் ஆண்டு அனுபவித்து ஒரு சாதுவாக இருந்து அவர் பகவத் பிராப்தி அடைஞ்சா என்னெல்லாம் பண்ணுவாளோ அதெல்லாம் இந்த ஒரு 5 வயசு குழந்தை போனதுக்கு இப்படி ஒரு தாம் தூம் படுத்துகிறாரே இவர், இவ்வளவு விமர்சையாக பண்ணுறாரே ஒரு 5 வயசு புத்திரனுக்கு. இப்படி ஒரு தடபுடலான விருந்து, ராசலீலா மகோத்சவம், நித்திய நகர சங்கீர்த்தன், இப்படி ஒரு விழா மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணுறீங்களே அப்படி பேசிக்கிறா இந்த ஊரில் இருக்கிறவாள்லாம். உடனே லலித் கிஷோரிஜியுடைய கண்லேருந்து அப்படியே தார தாரையாக தண்ணீர் கொட்டித்து, அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு என்னோட நிலைமையை புரிய வைக்க முடியாது, என்னவோ தபசு, நாம சங்கீர்த்தன், சேவா அப்படிலாம் காலகாலமாக இங்கேயே இருந்துன்னு பண்ணிட்டு இருந்தாலும் கூட மரணம்ன்றது பிருந்தாவனத்தில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி மரணம் அந்த பிருந்தாவனத்தில் சம்பவிக்கணும்னா அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதனால் என்னுடைய பிரீத்தமுடைய பிரசன்னத்துக்காக, மேலும் என்னுடைய புத்திரனுடைய சௌபாகியத்துக்காக நான் இதை மனசார கொண்டாடுறேன். எனக்கு இப்படி பண்ணணும்னு ஆசை, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவும் தெரியாது. இவ்வளவு வருஷம் நான் பிருந்தாவன வாசம் பண்ணாலும், சந்து சேவா பண்ணாலும், பிரீத்தமுக்கே சேவா பண்ணாலும், இப்படி ஒரு வைபவம் எனக்கு வாய்க்குமா அது எனக்கே தெரியாது. அதனால் பகவானுடைய பிரசன்னதாக்காக வேண்டிதான் நான் எல்லாமே பண்ணுறேன். பகவானுடைய பிரசன்னதா எனக்கு எப்பவுமே வேணும். அது எனக்கு ஒரு மனசு திருப்தியையும் கொடுக்கறது. அதனால் நான் செய்கிறேன். தூற்றவா தூற்றின்று இருக்கட்டுமே, பரவாயில்ல.
அப்படின்னு அங்கேருந்து விருட்டுன்னு எழுந்து உள்ளே போயிட்டார். எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா ரொம்ப அத்தியந்த விரகத்தில் இருந்தார். ஒரு நாள் ராத்திரி கமல் கிஷோர்ஜி சொப்னத்தில் வந்தான். வந்து, பிதாஜி பிதாஜி என்னை ராதாரமன் தன்னுடைய சேவையில் ஸ்வீகரிச்சுட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்கிறது. தூக்கி வாரி போட்டு எழுந்த, ஹே சுவாமினி, ஸ்ரீராதே, நீ செய்ய வேண்டியது ஒன்றும் பாக்கி இல்லைம்மா. கோயில்காரி எல்லாம் முடிஞ்சிடுது. ராதாரமன் சேவைக்கும் எல்லா விவஸ்தைகளும் பண்ணி வச்சுட்டேன். யாரையும் வாழ வேணும் அப்படின்ற ஆசை விட போகிறதில்ல. எத்தனை வயசு ஆனாலும் எனக்கும் வாழ ஆசை. எப்படி அப்படின்னா, என் கண்முன்னில் சதா நீ பிரகடனம் ஆகணும். யார்கிட்டையும் எதுவும் பேசுறதுக்கோ இல்லை யார்கிட்டையும் யார் என்னென்ன பேசினா அதை கேட்கறதுக்கோ எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. இனி நான் அவனுடைய நித்திய சேவையில் கலந்துடணும்னு நான் ஆசைப்படுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இவருக்கும் சாதாரண ஜுரம்தான் வந்தது. சரீரம் துர்பலமாயிடுத்து. விஜயதசமிக்கு அப்புறமா சரியும் ஆனது. 10 நாளைக்கு அப்புறமா கார்த்திக் சுக்ல பிரதிபதா அன்னைக்கு காலையில் கோவர்தன பூஜை அதுவும் ஆனது. சக்பன் போக் பண்ணுவா இல்லையா, அந்த கார்த்திக் சுக்ல பிரதிபதாக்கு அப்புறமா அந்த சப்பன் போகும் தயாராகிடுது. அப்புறம் தம்பியை கூப்பிட்றார், சொல்கிறார், எல்லாத்தையும் கொஞ்சம் விரைவாகவே பண்ணி முடிச்சிடணும்ப்பா. உடனே லலித் மாதுரிஜிக்கு சந்தேகம் வந்தது. ஏன் நீங்கள் எங்கேயாவது கிளம்பணுமா என்ன அப்படின்னு கேட்டார். உடனே என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை, நீ சீக்கிரம் பூஜை முடிக்கணும்னு சொல்கிறிய. நான் அப்போ லலித் கிஷோரிஜி சொன்னார், பையா, ராதாராணி தன்னுடைய நிகுஞ்சத்துக்கு என்னை கூப்பிட்றா, நான் அதனால் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிண்டா கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அன்றைக்கே அப்போவே சந்நியாசமும் ஸ்வீகரணம் பண்ணிட்டார். மறுநாள் காத்தால் லலித் மாதுரியை கூப்பிட்டு, நான் சொன்னதெல்லாம் நீ கரெக்டாக பண்ணிவிடு, என்னுடைய அந்திம் லீலா காலம் வந்தாச்சு, நான் சொன்ன மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவர் ஆனால் நம்பலை. ஆனால் ஒரு பக்கம் அழவும் அழறார். இவர் ஏதோ ஆவேசத்தில் பேசுகிறார் அப்படின்னு நினைக்கிறார். இல்லைப்பா, நீ இந்த ரஜ் மண்ணை எடுத்துன்னு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சானாலேருந்து, அதுக்கப்புறமா நந்தகாவிலேருந்து, அதுக்கப்புறமா கோவர்தனத்துலேருந்து, பிருந்தாவனத்துலேருந்து, மதுராலேருந்து, எல்லா இடத்துலேருந்தும், அந்த கோகுலத்துலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் அந்த மண்ணை கொண்டு வர சொல்லி அதை பிசைஞ்சு அந்த பிருந்தாவன மண்ணாலேயே ஒரு மேடை கட்ட சொல்லி அந்த மேடை மேலே ஏறி இவர் உட்கார்ந்துட்டார். அங்கே உட்கார்ந்துட்டு மந்திர ஜபம், நாம ஜபம், கீர்த்தனம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். அந்த மேடையினுடைய அந்த 4 ஓரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ராதாரமன்ஜி அப்போ மகாபிரபுவனுடைய சித்திரப்படங்கள்லாம் இவ எடுத்துன்னு வைக்கிறா. இப்போ லலித் கிஷோரிஜி முகத்திலேருந்து ஒரு திவ்யமான பிரகாசம் வெளியாறுது. ஸ்வர்க்கத்தில் எப்படி இந்திரன் கம்பீரமாக அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பானோ, அப்படி இவர் அந்த சபுத்ரா அந்த மண் மேடை மேலே ஏறி உட்காரார். அவருடைய முகத்தில் ஆனால் ஒரு துளி கூட வாட்டமே இல்லை. அந்த சமயத்தில் வைஷ்ணவர்கள்லாம் கூடினா எல்லாருமா சேர்ந்துட்டு நாம் சங்கீர்த்தன் பண்ண ஆரம்பிக்கிறார். மேரோ ராதாரமணு கிரிதாரி கிரிதாரி ஷாம் பனுவாரி, மேரோ ராதாரமண गिरिधारी गिरिधारी श्याम बनवारी, मेरी चरण कमल सो यारी, यह यारी न छूटन वारी அப்படின்னு சொல்லிட்டு நாம் சங்கீர்த்தனம் பண்ணுறார். அங்கேயே அப்படியே படுத்துட்டார். அந்த சித்திரப்படங்களை பார்த்துட்டே இருக்கார். அப்புறம் படுத்துட்டே நிறுத்திய முத்திரைகள்லாம் வைக்கிறார். ஆஹா, என்ன பாவம், என்ன பாவம். இப்போ லலித் மாதுரிஜிக்கு நம்பிக்கை வரல.
உடனே லலித் மாதுரி கேட்குறார், என்ன லீலைகள் எல்லாம் என்னமோ பண்ணிட்டு இருக்கேள், என்னை அனாதையாக்கிட்டு நீங்கள் போயிட போகிறீங்களா என்ன, கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு. உடனே லலித் கிஷோரிஜி சொன்னார், இப்படிலாம் பேசாத, யாருமே அனாதை கிடையாது. நம்மளுக்கு எல்லாருக்கும் நாதன்னு அவன் ஒரு கிரிதாரி இருக்கும்போது நம்மளாம் எப்படி அனாதையாக ஆக முடியும்? நம்மளுக்கெல்லாம் நாதன் அந்த ராதா ரமன் தானே. அதனால என்னுடைய சேவா காலம் முடிய போகிறது. நான் வந்த காரியம் என்னவோ முடிஞ்சாச்சு, மீதி இருக்கிறத நீ பார்த்துக்கோ அப்படின்னா நீங்கள் வாஸ்தவமாகவே கிளம்பிடுவேளா? ஆனால் ஏன் கலக்கமாக இருக்கேள், அது உங்கள் முகத்தில் தெரியறதே அப்படின்னு கேட்குறார். உடனே எனக்கு இந்த பிருந்தாவனம் பூரா இருக்கிற இந்த மரங்கள், பட்சிகளுடைய துவனிகள், யமுனையினுடைய பிரவாகம், அந்த நீர் ஜலத்தினுடைய சப்தம் எல்லாமே ராதாவாக தான் தெரியறது. என்ன செய்தது, இத்தனை நாள் நான் பிருந்தாவன வாசம் பண்ணிட்டேன், இப்போ இந்த பிருந்தாவனத்தை விட்டு கிளம்புறேனேன்ற மனக்கலக்கம் உண்டிதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பதம், கடைசி கீர்த்தன், அந்த அஷ்ட கவிகளுடைய கீர்த்தன் இருக்கு இல்லையா, எத்தனை கீர்த்தன் பாடி இருக்கார். கும்பன்தாஸ், சூர்தாஸ், கிருஷ்ணதாஸ் எல்லாம் அவளுடைய கீர்த்தன்லாம் பாடிண்டே இருக்கார். அவருக்கு வந்த வாயில வந்த பிரகாரம் பாடிண்டே இருக்கார். வைஷ்ய குலத்துல ஜென்மம் எடுத்தார். குந்தன்லால் இப்போ லலித் கிஷோரியா ஆயிட்டார். அதுபோல ராதாகிருஷ்ணனுடைய கிருப்பையினால எனக்கு இதெல்லாம் வாச்சுது அப்படின்னு சொல்லி கண்ணால ஜலம் விடுறார். உடனே இவர் கேட்டார், உங்களுடைய சித்தஸ்திதி இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு அந்த அந்திம் கீர்த்தன் பாடுறார். பிருந்தாவன அபனி அலி கரோ ராதிகா சோர் गली गली छुट राधिका नामुन तुझको அப்படின்னு. அது கொஞ்சம் பெரிய பாட்டு. அந்த பாட்டை அவர் பாடுறார். இப்படி பாடிண்டே என்ன பண்றாரு, ராதா ரமனுடைய அந்த ரஜ்ஜை எடுத்து தன்னுடைய தலையில வச்சுட்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஏ கௌர் அப்படின்னு அரட்டுறார். அப்படியே அரட்டின்டே ஸ்ரீஜியினுடைய சரணத்தை அடைஞ்சிட்டார். அவர் சொன்னபடியே பிருந்தாவன தெருக்களில் அந்த ரஜ்க்கு மேலே இந்த லலித கிஷோரியினுடைய சரீரத்தை அப்படியே இழுத்துண்டு போறா. ஆயிரக்கணக்கானோர் இவருடைய பக்திக்கு இவரை பார்த்து நமஸ்காரங்கள் பண்றா. ஜெயஹோ ஜெயஹோன்னு எல்லாரும் கரகோஷம் பண்றா. எல்லாருடைய கண்லேருந்தும் நீர் வழியறது. இப்போ அப்படி இழுத்துன்னு போயிட்டா. அதுக்கப்புறமா கடைசியில் இந்த மந்திரனுடைய துவாரம் இருக்கு இல்லையா, அங்கே இந்த லலித் கிஷோரிஜிக்கு சமாதி வச்சா. அந்த லோகி பஜார் இருக்கே, அந்த லோகி பஜார் வழியாக தான் போகலாம், அந்த வழியாகவும் போகலாம். அந்த மற்றொரு துவாரம் அப்படியும் வரும். அப்புறம் இந்த லலித் மாதுரிஜியினுடைய சமாதியும் அங்கே தான். அப்புறம் அவருடைய சரீர யாத்திரை ஜேஷ்ட சுக்ல பஞ்சமி அன்னைக்கு நடந்தது. பகவானுடைய சரணத்தை அடைஞ்சார். பிருந்தாவனத்தினுடைய நிதி இவர். குரு ஜனங்கள், ரசிக ஜனங்களை பற்றி அவருடைய வழியில் அவர் வச்சிருந்த ஒரு பக்தி, அவர் செஞ்ச சேவாக்கள், நமக்கும் பிருந்தாவன வாசம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய பதத்தில் நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சுப்போம். சந்துக்கள் விசேஷ சக்தியை எடுத்துட்டு வரும்பொழுது அதே மாதிரி வாழ்ந்தும் காற்றா. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வழியை நம்ம பின்பற்றி அவளுடைய கிருபை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுப்போம். லலித் கிஷோரி, லலித் மாதுரி இவளுடைய சரித்திரத்தை ஸ்மரிக்கிற பாக்கியம் நமக்கு. ஸ்ரீ அண்ணாவுனுடைய சரணத்தில் நம்மளுடைய பிரார்த்தனையை வைப்போம். சதா பிருந்தாவன வாசம் நம்மளுக்கு, அகண்ட பிருந்தாவன வாசம் கிடைக்கணும், அடுத்த ஜென்மத்திலேயாவது லபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தில் நம்மளுடைய பிரார்த்தனையை வைப்போம்.
जय बोलो श्री वृंदावन विहार लाल की जय, राधा रमण की जय, सर्व संतनों की जय। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, ललित किशोर की जय, ललिता माधुरी की जय, सर्व संतनों की जय। राधे कृष्णा।